Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் வீலாகில் லெமன் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோட்டத்தில் லெமன் பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். லெமன் நான் போய் பறிக்கணும்னு அவசியம் கிடையாது, பழுத்தா அதுவாகவே தானாக கீழே விழுந்து கிடக்கும். இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொரோனா பேட்ச் இது. அதில் பார்த்தாக்கா எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்து இருக்கிறதுலாம் பெரிய மரம். அந்த மரத்தில் ஒரு பழமே கொய்யாக்காய் சைஸுக்கு பெருசாக இருக்கும். சரி, அந்த மரத்தில் ஏதாவது பழம் கிடக்கா என்னன்னு போய் பார்க்கலான்னு போனேன். அந்த மரத்தில் ஒரு கிளை தான் இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ பழம் பழுக்கும். அதில் பழம் வைக்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா அவ்வளோ பழம் இருக்கும். இந்த பாருங்க, கீழே நிறைய பழம் விழுந்து கிடக்குது. சரி, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் உழுக்கின மரத்தை பிடிச்சி உழுக்கும்போது 2-3 பழமும் கீழே விழுந்துச்சு. சரி, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். காய் தான் இருக்குது, பழம் அங்கே 1-2 தான் இருக்குது. நான் இப்போ லெமன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நான் வீட்டில் ஃபேஸ் பேக் போடவா இருந்தாலும் சரி, தலைக்கு ஹேர் பேக் போடுறதுனாலும் சரி, இந்த மாதிரி லெமன் டீயை நிறுத்திட்டேன். பால் டீயை நிறுத்திட்டு இப்போ லெமன் டீ தான் அதிகமாக போட்டு குடிச்சிட்ருக்கனால லெமன் இப்போ எனக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அடிக்கடி போயிட்டு கீழே கடந்தது அப்படின்னாக்கா பொறிக்கிட்டு வந்துடுவேன். இல்லை காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் போனார்னாலும் எடுத்துகிட்டு வந்துடுவார். சரி, இன்றைக்கி நான் போனால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் இருக்குது மரத்தில். சரி, 1-2 விட்டு வச்சுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வச்சுட்டு கையில் இருந்ததை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரங்க ஏறி ஆடும்போது அந்த சின்ன பிஞ்சு இருக்குதுங்களா, அதையுமே குரங்கு வந்து பறித்து போட்டுரும். அது லெமன்னு தெரியாது இதுங்களுக்கு. லெமன் தின்ன அது வாயில் வச்சுட்டு புளிப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கடிச்சு போட்டுருங்க. பெரிய குரங்கு ஏறாது, ஆனால் சின்ன குரங்கு ஏறி கடிச்சிடும். ஸோ இவ்வளோ பழம் நமக்கு கிடச்சிது இன்றைக்கி. அதை கொண்டாந்து எடுத்து வச்சுட்டு லெமன் டீயை போடுவோம். இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வீடியோ பிடிச்சிக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணலை. ஆனால் நான் மாட்டுக்கும் இப்போ டீ போட்டுட்ருக்கிறேன். பட் வீடியோ ஆன் ஆகலை. இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் ஐயோ வீடியோ ஆன் ஆகலை, வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த லெமன் டீயில் என்னென்ன போடுவோம் அப்படின்னாக்கா, ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக டீ தூள், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் துளசி இலைங்க, ப்ளஸ் ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் நீங்கள் நாட்டு வெல்லமும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சர்க்கரையும் போட்டு. நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். சர்க்கரை அதில் லெமனை புழிஞ்சு தனியாக வச்சுருக்கேன். லெமனை நீங்கள் கொதிக்கும் போது புழிஞ்சு ஊற்றாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டும் உங்களுக்கு. அதனால் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். டீ தூள், இஞ்சி, துளசி இலை, நீங்கள் புதினா இலை இருந்தாலும் போட்டுக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் வாசனை. துளசி இலையில் நான் வந்து ராமர் துளசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். வடிகட்டி எடுத்தாச்சு. அட்டகாசமான லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போது நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாக்கா என்கிட்ட வீட்டில் தோட்டத்தில் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ஒன்று டீ போட்டு குடிச்சிட்ருப்பேன். மில்க் டீயை நிறுத்திட்டு இப்போ இந்த மாதிரியான டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லெமன் டீ தான் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ இந்த மாதிரி சனிக்கிழமை எப்பயுமே காலைல கார்டனிங் ஒர்க்கு தான் பார்ப்பேன். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கா இந்த லெமன் டீயை போட்டு உக்காந்துக்கிட்டு என் தோட்டத்தை பார்த்துக்கிட்டே நான் தோட்டம் கார்டனிங் க்ளீன் பண்ணதை பார்த்துட்டே அந்த லெமன் டீ குடிக்கிறது அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு விஷயம் அது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.